என்னோட அழக மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட்ல இருந்து என் பேரையும் கெடுத்துட்டான். டெல்டால அவர் குட்டி அரசாங்கமே நடத்துறான் சார். எத்தனை வருஷம் தானே அவனுக்கு அடிமையா இருக்குது, வெட்டி பொறி போட்டுடா. டேய், அவனை கொல்றது ஒண்ணும் ஈஸி இல்ல. முதல்ல அவன்கிட்ட இருக்கிற பவரை புடுங்கணும். சூரனை கொன்னது முருகன், இந்த முருகனை கொல்ல போறது இந்த சூரன். இந்த சூரன் இந்த சூரன் இந்த சூரன். டேய், பழஞ்சக்கரை எல்லாம் தட்டுல வச்சு எடுத்து வரியா? எடுத்துட்டு வரேன். என்னன்னு பழக்கத்தோட வெள்ளையும் சொல்லியுமா வந்திருக்கீங்க? மீசையெல்லாம் முறுக்குறாரு. கிளியோபாட்ராவன் அண்ணன் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன தெரிஞ்சுச்சுன்னா ஊரோஜ் அடிப்பாயனே. மாப்பிள்ள தோழ நீதான் பழத்திட்ட மாத்த போற. வா ஐயோ, இவன் வேற துப்பாக்கியோட உட்காந்துருக்கான். ஐயோ வாங்க சாமி. வாங்க சாமி. என்ன இந்த பக்கம்? வணக்கம் சாமி. ஒண்ணும் இல்ல, கிளியோபாட்ரா இருக்கல்ல உங்க பொண்ணு. என் பொண்ணு வேணாம்னே. கம்னுரா, நான் பாத்துறேன். அண்ணன் இருக்கல்ல, உங்க பொண்ண பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். உங்க பொண்ணு தேனி வித்துட்டு இருந்துச்சு. சொல்லுங்க சாமி. எனக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம அவஸ்தைப்பட்டு இருந்தேன். நானும் ஒரு 4-5 டாக்டரை பார்த்தேன், சரியா வரல. உங்க பொண்ணு கொடுத்த தேன்ல தான் சரியா போச்சியா? எல்லாம் என் பொண்ணு கைராசிங்க. அதான் நேர்ல பார்த்து பழத்திட்ட கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அதான் உங்க பொண்ணு கையிலேயே கொடுத்து போலாம்னு. உஷா, கிளியை கூப்பிடு. ஏ கிளி வா வெளியா. வந்திருக்காங்க, வா வெளியா. ஏ கிளி வெளில வா. வா வெளில. சாமி கொடுக்கறத வாங்கிக்க. மாப்பிள ராத்திரி பூரா ஏதோ கவிதை சொல்றேன்ட்டு என்னை தூங்க விடாம இப்படி பண்ணிட்டியே. போய் தெரிஞ்சு இவ்வளவு நேரம் வானத்தே பார்த்துட்டு இருக்கிய. இப்பயாவது கவிதை சொல்லியா, நான் எழுதி குத்துரு. வேலையை பாக்குறேன். நோட் பண்ணு. கடலூர் மாவட்டத்துல நான் ஒரு கள்ள கொல்ல எழுது. நாகப்பட்டினம் மாவட்டத்துல நீ ஒரு நல்ல புள்ள. நம்ம 2 பேரும் சேர்ந்து பெத்துக்குவோம் ஒரு 40 புள்ள. மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கோ. வாடிக்குள்ள மாப்பிள, இது வரைக்கும் நான் எத்தனையோ கவிதை படிச்சிருக்கையா, ஆனா இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுற வாய்ப்பை நீதாயா கொடுத்துருக்க. இந்த வச்சுக்க. நீ யாரு மாமா? அப்ப ஏன் கொடுக்குற? நீ போய் குடியா. இந்த ஒரு வேலை தான் எனக்கு கொடுக்கல. போடி, நீ போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. தெரியலடி, அண்ணன் கிட்ட சொன்னா என்ன பிரச்சனையாகும்னு. வா சொல்லலாம் வா. நல்ல வேலை, நான் கல்யாணம் பண்ணி. அண்ணே, நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நீ கோவப்பட்டு அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டக்கூடாது. சொல்லுமா. டெய்லியும் காலேஜ் வாசல்ல எனக்கு ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்து டார்ச்சர் பண்றானே. பதிலுக்கு நீ எழுதி கொடுக்க வேண்டியதானமா? அண்ணா, காதல்ங்கிறது கருவட்டு குழம்பு மாதிரி. சமைக்கிற வரைக்கும் நாத்தம் அடிக்கும், சமைச்சதுக்கு அப்புறம் வாசம் அடிக்கும். உனக்கு வாசம் அடிக்கல? ஐயோ மாமா, அண்ணனுக்கு என்னாச்சு மாமா? என்ன, ஒரு பொண்ண லவ் பண்றான். ஹாய், அண்ணி வர போறாங்க. ஊருக்குள்ள முன்னே மாதிரி வர்றதே இல்ல. நம்ம 2 பேரும் அமெரிக்கா போயிடலாமா? நான் ஏன் அமெரிக்கா வரணும்? ஏற்கனவே 7 அதிசயம். ஒபாமா உன்னை பார்த்தாருன்னா கூடவே மாட்டாரு. 8வது அதிசயமா உன்னை உருவாக்கிடுவாரு. பஞ்சாயத்துன்னு போறதுனால தான் உன்னை பார்க்க முடியல. கவலைப்படாத, இனிமே டெய்லி வந்து பாக்குறேன். என்ன பார்க்கணும் பேசணும்னு யாரும் இங்க ஒப்பாரி வைக்கல. ஏதாவது வாங்க தாண்டா வாங்க, இல்லைன்னா வழியை விடு. நெல்லு பொருள் தானே வாங்கணும். கொடு. இது என்னது? கிளி. எப்படி ஊத்துறது? தேங்கப்பா கொடு. வளையல் எடு. சைஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு கரெக்டா இருக்கானே, நீயே கொஞ்சம் போட்டு பாரு. உன் கை சைஸ் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு, கைட்டு கொடு. இது என்ன?
இது என்ன? விசிலு. ஊதுமா? லிப்டிக்கு இதெல்லாம் உனக்கு தான். நான் கட்டிக்க போற பொண்ணும் நீதான். நான் கல்யாணம்னு ஒன்று கட்டிக்கிட்டா அது உன்னதான் கிளி. உன் கழுத்துல தாலின்னு ஒன்று ஏறினா அது நான் கட்டுறதா இருக்கும் கிளி. சரியா? கவலைப்படாத கிளி, கல்யாணம் பண்ணிக்கிறேன். வணக்கம். வாங்கடா தம்பி. என்ன வர சொல்லியிருந்தீங்களாமே? தென்னம்பரம் குடி என்ன தரவுனீங்களே, சரியாயிடுச்சா? ஏதோ பரவாயில்லண்ணா. இந்த பாசிமணி வித்துக்கிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா. அண்ணே கொஞ்சம் கலரா இல்லைண்ணே, செம்ம கலரா. அந்த பொண்ணை பாத்தியாடா? அண்ணா பார்க்கறது என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்கேண்ணா. பேரு கிளியோபட்ரா. எல்லாரும் கிளி கிளின்னு கூப்பிடுவாங்க. அந்த கூட்டத்திலேயே செம்ம அழகா இருப்பானே. அண்ணா செம்ம ஃபிகர்ண்ணா. அதை நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். ஏன்டா அந்த பக்கம் காணும்? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வித்துட்டு அப்படியே போயிடுறானே. எவனோ நடிகர் அஜித் மாதிரி இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கானா. அவன் அந்த பொண்ணு போகும்போதும் வரும்போதும் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆப்பிரிக்கா கூட்டின்னு போகிறேன், அமெரிக்கா கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்கான். அவன் மட்டும் உங்கள் கையில் கிடச்சான் சக்கை தானா? சரி, அவனை கண்டுபிடிங்கடா, நானே கை கால முடிக்கிறேன். அது அண்ணா வணக்கண்ணா. எதுக்கு? நானும் ஒரு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த கிளி சிக்க மாட்டேங்கிறேன். ஐயோ வாங்க சாமி. வணக்கங்க. வாங்க சாமி. என்னங்க சாமி திடீர்னு இந்த பக்கம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. உங்க பொண்ணு கிளி 2 நாளா தெரு பக்கமே வரல மணிவிக்க. என் தங்கச்சி பாசிமணி வாங்கணுமா. சரிங்க சாமி. போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு. அதான் கிளியை பார்த்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் பொறுங்க சாமி. ஏ கிளியே இங்க வா. எங்களையும் மதிச்சு மணி வாங்கி எங்க குடிசைக்கு வந்தீங்களே, ரொம்ப நன்றி சாமி. ஏ கிளியே, சாமி சொன்னது கேட்டீங்கள? ஏன் அவங்க தெரு பக்கம் போறது இல்ல? அம்மா அங்கெல்லாம் போக முடியாதும்மா, அங்கெல்லாம் ஒரே நாய் தொல்லம்மா. ஏ நாயின்னு கொலைத்தான் செய்யும், அதையெல்லாம் பார்த்தா கொலைத்தான பண்ண முடியுமா? பாரு சாமி குடிசை தேடி வந்துருக்குது. ஏ என்னவன்னு கேட்டு கொடுத்து அனுப்பி விடு. இது நாய் இல்ல, வேற நாய், வெறி பிடிச்ச நாய். ஏ நீ ஒண்ணும் பேசாத, இது பாரு சாமி கிட்ட பாத்து கொடுத்து அனுப்பி விடு. தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு இனிமே இங்க வராத. எடுத்துக்கலாமா, கூச்சப்படாம குடு. உஷா பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. வெக்கப்படாம எல்லாரும் சந்தோஷமா எடுத்து குடிங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். ஏய் எனக்கு ஒண்ணும் தெரியாது. யாருப்பா போன்ல? மாமாட்ட கேளு, மாமா தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அம்மாட்ட பேசு. டெல்லியில இருந்து தம்பிமா சொல்லலன்னு டென்ஷன் ஆவறாமா. எதுக்கு டென்ஷன் ஆனோ? இது அப்பவே பேசி முடிவு பண்ண விஷயம் தானே. ஹலோ, என்னம்மா திடீர்னு நிச்சயதார்த்தம்? திடீர்னு இல்லடா. ஏண்டா இந்த விஷயம் என்ன இன்னைக்கு முடிவு பண்ணதா? உன் தங்கச்சி பிறந்த அன்னைக்கு உன் மாமன் மகனுக்கு தானே முடிவு பண்ணுது. இன்னைக்கு சும்மா சாஸ்திரத்துக்கு அவங்க வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லடா தம்பி, உன் அண்ணன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டினா அவர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய சோதனை இருக்கு, அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷம் சரியா போயிடும்னு சொன்னார். அதுக்கு தான் அவங்கள வர சொன்னேன். கல்யாணத்தை அடுத்த வாரமே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க கல்யாண மண்டபத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்துறேன். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மினிஸ்டரோட பசங்கம்மா, அண்ணன் சொல்லி நல்ல ரூமா போட்டு வைக்க சொல்லுமா. சரி சொல்றேன் வை. கிளம்புறாங்களா? தம்பி என்ன சொன்னா? வரேன்ட்டானாமா? அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட வரேன்ட்டான். அவன் கூல் ஆயிட்டானா பரவாயில்லமா, நான் ரூம் போட்டுறேன். பண்ருட்டில ஒரு மண்டபம் ஃப்ரீயா இருக்குதா சொன்னாங்கம்மா. ஐயோ அவங்களுக்கு சரி, நமக்கும் சரிதான்ப்பா. சரி பார்த்து முடிவு பண்ணிடலாம். உன் தம்பிக்கு மட்டும் நல்ல ரூமா போட்டுப்பா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரான். வா அவங்களை வழி அனுப்புவோம். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சாமி. ஜெமினி எப்படி இருக்க? தங்கச்சி கல்யாணம் வந்துடுறியா? வராம இருப்பேன் நானு. தனியா வந்துடாதரா, சுத்து விளக்க தூக்கிட்டு கூட்டமா வந்துருங்க. வரண்டா, எல்லாரும் வந்துடணும். குடும்பத்தோட வரேன். கேக்குதா? என்ன கொண்டுருவீங்க தெரியாதா? என்ன கிளி? வரேன். அவ்வளவுதான் பாத்துக்க. கிளி